வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது தற்பொழுது ராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்கிறாரு. அது சம்மந்தமான ஒரு தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அத்தனை அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அதாவது கைதி நம்பர் 1440 ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட சிறைக்கான எண் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. உடனடியாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும். இன்னமும் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா நாடகம் ஆடுறாங்க. அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு காவேரி மருத்துவமனைக்கும் பார்த்திங்கன்னா ஆபத்தாக தான் முடியும் அப்படின்ற மாதிரி பாஜக மூத்த தலைவரான ராஜா அவர்கள் கூறியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்திங்கன்னா விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனு தாக்கல் ஒன்று செஞ்சுருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த சென்னை ஹைகோர்ட்டின் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி ஆகிய இரு நீதிபதிகள் பார்த்திங்கன்னா அமர்வுக்கு வந்தது. ஸோ மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியதால் மூன்றாவது நீதிபதிக்கு வழக்கு விசாரணை பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டுச்சு. இந்த வழக்கை விசாரித்த இந்த மூன்றாவது நீதிபதி இருக்காங்க இல்லைங்களா, ஷெவி கார்த்திகேயன் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று முந்தைய தினம் பார்த்திங்கன்னா என்ன தீர்ப்பளிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது பார்த்திங்கன்னா சட்டப்படி செல்லும். அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டத்திற்கு உட்பட்டவர் தான். கைது செய்யப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா குற்றம் செய்யவில்லை அப்படின்றத தாண்டி பார்த்திங்கன்னா விசாரணை பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு எந்த தடையும் கோர முடியாது அப்படின்ற மாதிரி நிறுவனமாக சொல்லியிருக்கிறாரு. மேலும் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை ஒருவரை பார்த்திங்கன்னா கைது செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது காவலில் எடுக்க வேண்டியது தான் அவசியம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய உரிமைக்கான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி தீர்ப்பளிச்சிருக்காங்க. கைது பார்த்திங்கன்னா சட்டப்படியானது. நீதிமன்ற காவல் பார்த்திங்கன்னா சட்டப்படியானது தான். ஆட்கொணர்வு மனு பார்த்திங்கன்னா ஏற்கத்தக்கதல்ல அப்படின்ற மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கிறாரு ஷிவி கார்த்திகேயன் அவர்கள். இந்த நிலையில் தான் பாஜக மூத்த தலைவர் ராஜா அவர்கள் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நீதிபதி பரத சக்கரவர்த்தியின் தீர்ப்பு சரியானதா அப்படின்ற மாதிரி மூணாவது நீதிபதி சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா உறுதி செஞ்சுருக்கிறாரு. அமலாக்கத்துறை சட்டப்படி தான் பார்த்திங்கன்னா கைது செஞ்சுருக்கிறாங்க. அமலாக்கத்துறையில் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அதிகாரம் இருக்குது. இனிமேலாவது பார்த்திங்கன்னா திராவிடியன் ஸ்டாக் சட்டத்திற்கு பார்த்திங்கன்னா மதிப்பளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கைதி நம்பர் 1440 உடனடியாக பார்த்திங்கன்னா சிறைக்கு அனுப்ப வேண்டியது தான். இன்னமும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா நாடகத்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசுக்கும் காவேரி மருத்துவமனைக்கும் பார்த்திங்கன்னா ஆபத்தாக தான் முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கைதி நம்பர் 1440 காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனையை புதிதாக வாங்கியுள்ளதாக பார்த்திங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது. யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அதாவது திமுக கட்சியினர் பார்த்திங்கன்னா அந்த மருத்துவமனையை வாங்கியிருக்கிறதா ஒரு தகவலும் சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. அது பெயர் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தகவலாக நம்ம ஷேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 40 நாட்களாக பார்த்திங்கன்னா ஒரு குற்றவாளியை காப்பாற்ற முயற்சி செஞ்சிட்ருக்காங்க இந்த தமிழ்நாடு அரசு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்துள்ளதுன்றதை நம்ம ஒத்துக்க தான் ஆகணும். ஏன்னா தமிழகத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைகுணம் பார்த்திங்கன்னா இன்று ஏற்பட்டிருக்கு. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியால். முன்னதாக ராஜா அவர்கள் என்ன பதிவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட ஆட்டம் பார்த்திங்கன்னா இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்குது. செந்தில் பாலாஜி இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா அவர் எழுப்பியிருந்தார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அவர் நிஜமாலுமே காவேரி மருத்துவமனை இருக்கிறாரா அப்படின்ற பல சந்தேகங்கள் பார்த்திங்கன்னா தீர்க்கப்படணும்னா அவரை நேரில் பார்த்தா தான் தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். தமிழக அரசு பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டத்துக்கு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் பதிவில் சொல்லியிருந்தார். ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.